அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் தொடர் வேதாகத்துல இந்த நாளில 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் பகுதியை வாசிக்கலாம். தாவீது அரசராய் திருப்பொழிவு செய்யப்படுதல். ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் அரசராக சவுல் இல்லாதவாறு நான் அவனை புறக்கணித்தது நீர் அறிந்திருந்தும் நீ எவ்வளவு காலம் அவனுக்காக துக்கம் கொண்டாடுவாய்? உன்னிடம் உள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பிக் கொண்டு போ. பெத்லகேமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன், ஏனெனில் அவன் புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்றார். அதற்கு சாமுவேல், எப்படி போவேன்? சவுல் கேள்விப்பட்டால் என்னை கொன்று விடுவானே என்றார். மீண்டும் ஆண்டவர், நீ ஒரு கன்றுக்குட்டி எடுத்து செல், ஆண்டவருக்கு பலியிட வந்துள்ளேன் என்று சொல். ஈசாயை பலிக்கு அழைத்திடு, அப்போது நீ செய்ய வேண்டியது என்னவென்று உனக்கு நான் தெரிவிப்பேன். நான் உனக்கு காட்டுகிறவனை நீ எனக்காக திருப்பொழிவு செய் என்றார். ஆண்டவர் கட்டளையிட்டவாறு சாமுவேல் செய்த பின் பெத்லகேமுக்கு சென்றார். அப்பொழுது அவ்வூரின் பெரியோர்கள் அஞ்சி நடுங்கி அவரை எதிர்கொண்டு வந்து, உங்கள் வருகையின் நோக்கம் சமாதானம் தானே என்று கேட்டனர். அதற்கு அவர், ஆம், சமாதானம் தான். ஆண்டவருக்கு பலி செலுத்த வந்துள்ளேன். உங்களையே தூய்மையாக்கி கொண்டு என்னுடன் பலியிட வாருங்கள் என்றார். மேலும் ஈசாயும் அவர் புதல்வரையும் தூய்மைப்படுத்தி பலியிட வருமாறு அழைத்தார். அவர்கள் வந்தபொழுது அவர் எலியாவை பார்த்தவுடனே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். அடுத்து ஈசாய் அபினதாயை அழைத்து சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். அவர், இவனையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்று கூறினார். பிறகு ஈசாய் சமாகுவை கடந்து போக செய்தார். ஆண்டவர் இவனையும் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். இவ்வாறு ஈசாய் தம் 7 புதல்வரை சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர் தானா என்று கேட்க, இன்னொரு சிறுவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று பதில் அளித்தார் ஈசாய். அதற்கு சாமுவேல் அவரிடம் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, நீ எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. சாமுவேல் ராமாவுக்கு புறப்பட்டு சென்றார். சவுலின் அரசவையில் தாவீது. ஆண்டவரின் ஆவி சவுலை விட்டு நீங்க ஆண்டவர் அனுப்பிய தீய ஆவி அவரை கலக்க முறை செய்தது. அப்பொழுது சவுலின் பணியாளர்கள் அவரிடம், ஐயா, ஆண்டவர் அனுப்பிய தீய ஆவி உம்மை கலக்க முறை செய்கிறது. முன் நிற்கும் பணியாளராகிய நாங்கள் யாழ் மீட்டுவதில் வல்லவன் ஒருவனை அழைத்தவரை எங்களுக்கு கட்டளையிடும் என்றார். ஆண்டவர் அனுப்பிய தீய ஆவி மீது இறங்கும் பொழுது அவர் யாழ் மீட்டுவான், நேரும் நலம் அடைவீர் என்றனர். உடனே சவுல் தம் பணியாளரிடம், யாழ் மீட்டுவதில் வல்லவன் ஒருவனை கண்டுபிடித்தின, அழைத்து வாருங்கள் என்றார். பணியாளரில் ஒருவன், இதோ பெத்லகேமை சார்ந்த ஈசாயின் மகனை பார்த்தேன், அவன் யாழ் மீட்டுவதில் வல்லவன், வீரமுள்ளவன், போர்த்திறன் பெற்றவன், பேச்சுத்திறன் உடையவன், அழகானவன், மேலும் ஆண்டவர் அவனோடு இருக்கிறார் என்றான். அதை கேட்ட சவுல் ஈசாயிடம் தம் தூதர்களை அனுப்பி, ஆட்டு மந்தையை மேய்க்கும் மகன் தாவீதை என்னிடம் அனுப்பும் என்று தெரிவித்தார். அதை கேட்ட ஈசாய் கொஞ்சம் அப்பத்தையும் ஒரு தோற்பை நிறைய திராட்சை பெற்ற ரசத்தையும் ஒரு வெள்ளாட்டு குட்டியும் கழுதை ஒன்றின் மேல் ஏற்றி தம் மகன் தாவீது மூலம் சவுலுக்கு அனுப்பினார். தாவீது சவுலிடம் வந்தவுடன் அரசவை பணியில் சேர்ந்து விட்டார். சவுல் அவர் மீது மிகவும் அன்பு கொண்டு அவரை தம் படைக்கலன் தாங்குவோனாக நியமித்தார். தாவீது அவன் அவையிலேயே இருக்கட்டும், ஏனெனில் என் கண்ணில் அவனுக்கு தயவு கிடையாது என்று சவுல் ஈசாயிடம் சொல்லி அனுப்பினார். அதன் பின் ஆண்டவர் அனுப்பிய தீய ஆவி சவுலின் மீது இறங்கிய பொழுதெல்லாம் தாவீது யாழ் எடுத்து மீட்டுவார். தீயாவி அவரை விட்டு அகலும், சவுலும் ஆறுதல் அடைந்து நலமடைவார். பகுதி 17 தொடர்ந்து வாசிக்கலாம். கோலியாத்து இஸ்ரேலை அச்சுறுத்தல்.
பெலிஸ்தியர் போருக்கு படைகளை யூதாவில் உள்ள சோக்காவில் ஒன்று திரட்டினர். சோக்காவுக்கும் அசேக்காவுக்கும் இடையே உள்ள எபேசு தம்மில் அவர்கள் பாசறை அமைத்தனர். சவுலும் இஸ்ரேல் மக்களும் ஒன்று திரண்டு ஏலா என்ற பள்ளத்தாக்கில் பாசறை அமைத்து பெலிஸ்தியருக்கு எதிராக போரிட அணிவகுத்தனர். பெலிஸ்தியர் அப்பக்கம் ஒரு மலையின் மீதும் இஸ்ரேலர் இப்பக்கம் ஒரு மலையின் மீதும் நின்றிருக்க அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது. அப்பொழுது காத்து நகரை சார்ந்த கோலியாத் என்ற வீரன் பெலிஸ்தியர் பாசறையில் இருந்து புறப்பட்டு வந்தான். அவன் உயரம் 6.5 முழம். அவன் வெண்கல தலைக்கவசமும் 57 கிலோ எடையுள்ள வெண்கலத்தாலான மீன் செதிலை போன்ற ஒரு மார்பு கவசமும் அணிந்திருந்தான். கால்களில் வெண்கல கவசமும் தோள்களுக்கு இடையில் வெண்கல செரிபியலும் அவன் அணிந்திருந்தான். அவனது ஈட்டிக்கோல் கரிக்கட்டை போல் பெரிதாயிருந்தது. அவனது ஈட்டியின் முனை 7 கிலோ இரும்பால் ஆனது. அவனுடைய கேடயம் தாங்குவோம் அவருக்கு முன்பாக நடப்பான். அவன் இஸ்ரவேல் படைகளுக்கு எதிரே நின்ற குரல் உரத்த நீங்கள் போருக்காக அணிவகுத்து வந்தீர்கள். நான் ஒரு பெலிஸ்தியன், நீங்கள் சவுலின் அடிமைகள் அல்லவா? உங்களில் ஒருவனை தேர்ந்தெடுங்கள், அவன் என்னிடம் வரட்டும். அவனிடம் போரிட்டு என்னை கொன்றால் நாங்கள் உங்களுக்கு அடிமைகளாவோம். நான் அவனை வென்று அவனை கொன்று விட்டால் நீங்கள் அடிமைகளாகி எங்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்றான். மேலும் அந்த பெலிஸ்தியன், இதோ இஸ்ரேல் படைகளுக்கு சவால் விடுகிறேன், என்னோடு போரிட இப்பொழுதே ஒருவனை அனுப்புங்கள் என்றான். சவுல் இஸ்ரேல் அனைவரும் பெலிஸ்தியன் வார்த்தைகளை கேட்டு கலங்கி பெரிதும் அச்சமுற்றனர். சவுலின் பாளையத்தில் தாவீது யூதாவின் பெத்லெகேமை சார்ந்த எப்ராத்தியரான ஈசா என்பவரின் மகன். ஈசாய்க்கு 8 புதல்வர் இருந்தனர். சவுலின் காலத்திலேயே ஈசாய் மிகவும் முதிர் வயதாயிருந்தார். இவருடைய மூத்த புதல்வர் மூவர் சவுலுடன் போருக்கு சென்றிருந்தனர். அம்மூவரில் மூத்தவன் பெயர் எலியாபு, அடுத்தவன் பெயர் அபினதாபு, மூன்றாமவன் பெயர் சம்மாபு. தாவீது எல்லோருக்கும் இளையவன். மூத்தவர்களாகிய அம்மூவர்களே சவுலோடு சென்றிருந்தனர். ஆனால் தாவீது சவுலை விட்டு திரும்பி சென்று பெத்லெகேமில் தன் தந்தைகளின் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். அந்த பெலிஸ்தியன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் எவ்வாறு சவால் விட்டான். ஈசாய் தம் மகன் தாவீது, உன் சகோதரர்களுக்காக இந்த 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவையும் 10 அப்பத்துண்டுகளையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கும் உன் சகோதரர்களிடம் உடனே விரைந்து செல். இந்த 10 பால் கட்டிகளை ஆயிரத்தவர் தலைவனிடம் அளித்துவிட்டு உன் சகோதரர் நலமுடன் இருக்கிறார்களா என்று கேட்டு அவர்களிடம் அடையாளம் ஒன்று பெற்றுவாய் என்று கூறினார். அப்பொழுது சவுலும் அவர்களும் இஸ்ரவேலர் எல்லோரும் ஏலா பள்ளத்தாக்கில் பெலிஸ்தியரோடு போரிட்டு கொண்டிருந்தனர். தாவீது விடியற்காலையில் எழுந்து ஆடுகளை காவலன் ஒருவரை ஒப்படைத்து விட்டு உணவுப் பொருளை எடுத்துக்கொண்டு ஈசாய் தமக்கு கட்டளையிட்டவாறு புறப்பட்டு சென்று பாசறையை அடைந்தார். அப்பொழுது இஸ்ரேலர்களின் படைகள் அணிவகுப்பு நடத்தி போர்க்குரல் எழுப்பின. இஸ்ரேலரும் பெலிஸ்தியரும் எதிராக அணிவகுத்து தாவீது தாம் கொண்டு வந்திருந்தவற்றை பொருள்களை பாதுகாக்கும் காவலன் பொறுப்பில் ஒப்படைத்து விட்டு போர்க்களத்திற்குள் ஓடினார். அங்கே தம் சகோதரர்களை கண்டு நலம் விசாரித்தார். அவர்களோடு பேசிக் கொண்டீர்கள். இதோ காத் நகரை சார்ந்த பெலிஸ்திய வீரனான கோலியாத் பெலிஸ்தியர் அணிகளில் நின்று விடிதோன்றி தாம் முன்பு சொன்ன வார்த்தைகளையே மீண்டும் சொன்னான். தாவீது அதை கேட்டார். அவனை கண்ட இஸ்ரேலர் ஒருவரும் மிகவும் அச்சமுற்று அவன் முன்னின்று ஓடினர். இதோ நிற்கிற மனிதனை பார்த்தீர்களா? இஸ்ரேலை உண்மையாகவே இழிவுபடுத்த இவன் வந்துள்ளான். இவனை கொள்பவனுக்கு அரசர் மிகுந்த செல்வம் அளித்து தம் மகளையும் மனமடித்து கொடுப்பார். அத்துடன் இஸ்ரேலடியை அவன் தந்தை வீட்டாருக்கு மட்டும் வரிவிலக்கு செய்வார் என்று இஸ்ரேலர் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். அப்பொழுது தாவீது தம் அருகில் இருந்தவர்கள் நோக்கி, இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரேலின் இழிவை நீக்குகிறவனுக்கு என்ன கிடைக்கும்? வாழும் கடவுளின் படைகளை பழிப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியனா இவன் யார் என்று கேட்டார். அதற்கு மக்கள் அனைவரும்
அவனை கொல்பவனுக்கு இவை அனைத்தும் அளிக்கப்படும் என்று முன்பு சொன்னவாறே பதிலளித்தனர். மக்களுடன் பேசிக் கொண்டிருந்த அவர் மூத்த சகோதரன் எலியாபு கேட்டு தாவீதின் மேல் வெஞ்சனமுற்று, நீ ஏன் இங்கு வந்தாய்? அந்த சில ஆடுகளை பாலை நிலத்தில் நீ யாரிடம் ஒப்படைத்தாய்? உன் செருக்கையும் ஆணவத்தையும் நான் அறிவேன். ஏனெனில் நீ போரை வேடிக்கை பார்க்கத்தான் இங்கு வந்துள்ளாய் என்றான். அதற்கு தாவீது, இப்பொழுது நான் என்ன செய்து விட்டேன்? ஒரு கேள்விதானே கேட்டேன் என்று கூறி அவனை விட்டு வேறொருவரிடம் சென்று அவ்வாறே கேட்டார். மக்களும் முன்பு போலவே அவருக்கு பதிலளித்தனர். தாவீது கூறிய வார்த்தைகளை கேட்டவர்கள் அவற்றை சவுலிடம் தெரிவித்தனர். அப்பொழுது சவுல் அவரை வரவழைத்தார். தாவீது சவுலை நோக்கி, இவன் பொருட்டு யாருடைய இதயம் கலங்க வேண்டியதில்லை, அடியானாகிய நானே சென்று இந்த பெலிஸ்தீனோடு போரிடுவேன் என்றார். அதற்கு சவுல் தாவீதிடம், இந்த பெலிஸ்தீனை எதிர்த்து போரிட உன்னால் இயலாது, நீயோ இளைஞன், ஆனால் அவனோ தன் இளவயது முதல் போரில் பயிற்சி உள்ளவன் என்றார். தாவீது சவுலை நோக்கி, அடியானாகிய நான் என் தந்தையின் ஆடுகளை மேய்த்துக் இருக்கும் பொழுது சிங்கமோ அல்லது கரடியோ மந்தையில் புகுந்து ஆட்டை கவ்வி கொண்டு ஓடினால் நான் பின்தொடர்ந்து ஓடி அதை அடித்து அதன் மாயின்ற ஆட்டை விடுவிப்பேன். அது என் மீது பாய்ந்தால் அதன் தாடியை பிடித்து நன்றாக அடித்துக் கொள்வேன். அடியானாகிய நான் சிங்கங்களையும் கரடிகளையும் இவ்வாறு கொண்டிருக்கிறேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தீனம் அவற்றில் ஒன்றை போல்தான். ஏனெனில் அவன் வாழும் கடவுளின் படைகளை இழிவுபடுத்தி உள்ளான் என்றார். மேலும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தீனின் கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அதற்கு சவுல் தாவீதிடம், சென்று வா, ஆண்டவர் உன்னோடு இருப்பார் என்றார். பின்பு சவுல் தாவீதுக்கு தம் உடைகளை அணிவித்து வெண்கல தலைக்கவசத்தை அவர் தலைமையில் வைத்து மார்பு கவசத்தையும் அவருக்கு அணிவித்தார். தாவீதின் சவுலின் வாளை தம் உடையின் மீது கட்டி கொண்டு தமக்கு பழக்கமில்லாததால் நடந்து பார்த்தார். தாவீது சவுலை நோக்கி, இவற்றுடன் என்னால் நடக்க இயலாது, ஏனெனில் இதில் எனக்கு பழக்கமில்லை என்று கூறி அவற்றை களைந்து விட்டார். தாவீது தம் கோலை கையில் எடுத்து கொண்டார். நீரோடையிலிருந்து வழுவழுப்பான 5 கூழாங்கற்களை தேர்ந்தெடுத்து இடையனுக்குரிய தம் பையில் போட்டு கொண்டார். தம் கவனை கையில் பிடித்து கொண்டு பெலிஸ்தீனை நோக்கி சென்றார். தாவீது கோலியாத்தை தோற்கடித்தல். தம் கேடைய மேந்தவன் முன் செல்ல அந்த பெலிஸ்தீனும் தாவீதை நோக்கி நடந்து அவரை நெருங்கினான். பெலிஸ்தீன் தாவீதை கூர்ந்து பார்த்து ஏளனம் செய்தான். ஏனெனில் அவன் சிவந்த மேனியும் அழகிய தோற்றமுடைய இளைஞனாய் இருந்தான். அப்பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ கோருடன் என்னிடம் வர நான் என்ன நாயா என்று சொல்லி தன் தெய்வங்களின் பெயரால் தாவீதை சபிக்க தொடங்கினான். மீண்டும் பெலிஸ்தியன் தாவீதை நோக்கி, அருகே வா, வானத்து பறவைகளுக்கும் வானத்து விலங்குகளுக்கும் உடலை இரையாக்குவேன் என்றான். அப்பொழுது தாவீது பெலிஸ்தியனிடம், நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிவேலோடும் என்னிடம் வருகிறாய், நானோ நீ இழந்த இஸ்ரவேலின் படைகளின் கடவுளாகிய படைத்திரளின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் தம் பெயரால் வருகிறேன். இன்றே ஆண்டவர் என் கையில் ஒப்புவிப்பார். நான் உன்னை வீழ்த்தி உன் உடலை துண்டிப்பேன். பெலிஸ்தியரின் பிணங்களை வானத்து பறவைகளுக்கும் பூ உலக விலங்குகளுக்கும் கையளிப்பேன். இஸ்ரேலிடையே கடவுள் இருக்கிறார் என்பதை மூளையுள்ள எல்லோரும் அறிந்து கொள்வார். மேலும் ஆண்டவர் வாளினாலும் ஈட்டினாலும் மீட்கின்றவர் அல்லர் என்று இந்த மக்கள் அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் இது ஆண்டவரின் போர், அவரே உங்களை எங்கள் கையில் ஒப்புவிப்பார் என்றார். பெலிஸ்தியன் எழுந்து தாவீதை நோக்கி புறப்படைய தாவீதும் அவனுடன் போரிட பெலிஸ்திய படைத்திரளை நோக்கி விரைந்து ஓடினார். தாவீது தம் பையில் கை வைத்து ஒரு கல்லை எடுத்தார். அதை கவனில் வைத்து சுழற்றி பெலிஸ்தியனுடைய நெற்றிக்குறி வார்த்து எறிந்தார். அந்த கல்லும் அவனது நெற்றிக்குள் தாக்கி பதியவே அவன் தரையில் முகங்குப்புற விழுந்தான். இவ்வாறு தாவீது கையில் வாள் ஏதும் இன்றி கவனம் கல்லும் கொண்டு பெலிஸ்தியன் மீது ஏறி வெற்றி கொண்டு அவனை வீழ்த்தி கொன்றான். உடனே தாவீது ஓடி அந்த பெலிஸ்தியனின் மேல் ஏறி நின்றார். அவனது வாளை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதன் தலையை கொய்தார். யோதா மக்களும் இஸ்ரேல் மக்களும் எழுந்து ஆர்ப்பரித்து
எக்ரோன் வரையில் மட்டுமுள்ள காத்து பள்ளத்தாக்கு வரை துரத்தி சென்றனர். சாராயிமின் சாலையில் காத்து எக்ரோன் எல்லை வரையிலும் பெலிஸ்தியர் வெட்டுண்டு கிடந்தனர். இஸ்ரேலர் பெலிஸ்தியரை பின்தொடர்வதை நிறுத்திவிட்டு அவர்களது வாசலை கொள்ளையடித்தனர். தாவீது பெலிஸ்தியனின் தலையை எடுத்து எருசலேமுக்கு கொண்டு சென்றார். ஆனால் தம் படைக்கலன்களை தம் கூடாரத்தில் வைத்தார். தாவீது சவுலின் முன் நிறுத்தப்படல். பெலிஸ்தியனுக்கு எதிராக தாவீது சென்றதை சவுல் கண்டபொழுது அவர் படைத்தலைவன் அப்னேரிடம், அப்னேர், இந்த இளைஞன் யாருடைய மகன் என்று கேட்டார். அப்னேர் அதற்கு, அரசே, உயிர் மேல் ஆணை, அதை நான் அறியேன் என்றான். மீண்டும் அரசர், இவ்விளைஞன் யாருடைய மகன் என்று விசாரித்து வா என்றார். தாவீது பெலிஸ்தியனை கொன்று விட்டு திரும்பிய பொழுது அப்னேர் அவரை சவுலிடம் அழைத்து சென்றார். அப்பொழுது அவர் கையில் பெலிஸ்தியனின் தலை இருந்தது. சவுல் அவரிடம், இளைஞனே, நீ யாருடைய மகன் என்று கேட்டார். அதற்கு தாவீது, பெத்லேகம் ஊரை சார்ந்தும் அடியான் ஈசாயின் மகன் நான் என்று பதிலளித்தார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 1 சாமுவேல் புத்தகம் 16 மற்றும் 17 வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலங்களில் உண்டாகட்டும். தொடர்ந்து இந்த தோல்வியாக இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.